முதலமைச்சர் குறுகிய மனப்பான்மையோடு இருந்திருந்தால் கரூர் விவகாரத்தில் 41 பேர் இறப்புக்கு காரணமானவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பார் என தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் பனை விதை மற்றும் மர விதைகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, மேகதாது அணை விவகாரத்தை ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆணை பெற்றிருக்கிறது என்றும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சருக்கு குறுகிய எண்ணம் கிடையாது என்று தெரிவித்த அவர், முதலமைச்சரை சிறுமைப்படுத்த நினைப்பவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் என்று தெரிவித்தார். நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. 41 பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் நிற்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டதா. அதனால நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட தொலைநோக்கு பார்வை இருந்து குறுகிய எண்ணம் இருக்காது. குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதீர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் 41 பேர் இறப்புக்கு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள். ஒருபோதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல 100 பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய 41 பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது.